இடங்கள் ரெண்டு புறமும் இருக்கி இந்த இடம் போன்று வேற இடங்கள்ல இப்படி இல்லை. அப்படியே வாங்க நம்ம தொடர்ந்து காணொளிகளையும் பார்க்கலாம். பாருங்க எப்படி தண்ணி வருதுன்றத. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் இலங்கையில் புலனறுவ மாவட்டத்தில் திம்லாகல பிரதேசத்தில் நிற்கிறோம். அப்படியே வாங்க தொடர்ந்து காணொலியை பார்க்கலாம். இந்த வீதி தான் அரணகம்பில என்ற பிரதேசத்துக்கு செல்வதற்கான வீதி. அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் சிறப்பியல் என்னண்டா இரண்டு புறமும் ஃபுல்லாக மரங்கள் சூழ்ந்த ஒரு இடமாயிருக்கி. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கால ஃபுல்லாக வயல் நிலங்கள். இந்த தெரிகிற மலை தான் திம்லாகல மலை. பார்த்தீங்கன்னா ரெண்டு புறமும் ஃபுல்லாக நிழல் தர மரங்கள். இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா மலை எப்படி இருக்கின்றதை பாருங்க. அங்கால பக்கமே ஃபுல்லாக வயல் நிலங்களை காணக்கூடியதாக இருக்கு. எப்படி இருக்கின்றது பாருங்க இந்த இடங்கள். இலங்கையில் இப்ப சரியான வெயில் கொண்ட காலங்களை, அதுலேயுமே இந்த இடம் ஃபுல்லா குளிர்மையா இருக்கி. ஏனண்டா ஃபுல்லா மரங்கள், நிழல் தர மரங்கள் ரெண்டு புறமும் இருக்கி. இந்த இடம் போன்று வேற இடங்கள்ல இப்படி இல்லை. அப்படியே வாங்க நம்ம தொடர்ந்து காணொளிகளையும் பார்க்கலாம். இந்த இடத்த பாருங்க மக்களே எப்படி இருக்கின்றத. இது பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு வாய்க்கால். அதுலேருந்து இந்த நீரானது எப்படி அனுப்பப்படுதுன்றதை பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடம் எவ்வளோ பதிவில் இருக்கி, நம்ம அந்த வீதி எவ்வளோ உயரத்தில் இருக்கின்றத கொஞ்சம் பாருங்க. இந்த நீரானது இப்படி அனுப்பப்படுவது காரணம் என்னன்னா, இதுலேருந்து வர அந்த நீர வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்காக இப்படி அனுப்பப்படுவது நினைக்கன். பாருங்க எப்படி வருதுன்றது.
பார்த்தீங்கன்னா வாகனங்கள் எப்படி எவ்வளோ உயரத்தால் போகுதுன்றது பாருங்கள். அப்படியே நம்ம கடந்து காணொளிகளை பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்த பாருங்கள் மக்களே, இதுவும் பிரம்மாண்டமான ஒரு வாய்க்கால் தான். பார்த்தீங்கன்னா இஞ்சால இப்படியே சின்ன வாய்க்கால் ஒன்று போகுது. இந்த வாய்க்காலானது கினிப்பட்டி பாலம் என்ற புலனறுவையில் காணப்படுகின்ற கினிப்பட்டி பாலத்தை போல சின்னனா இருக்கு. கிட்டத்தட்ட இதுவும் அதே சேப்பில் தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கெல்லாம் சும்மா அப்படி ஒரு அழகான ஒரு இடமாக இருக்கு. இந்த இடம் அப்படி இருக்கின்றதை பாருங்க. இதுவும் ஒரு தண்ணியை வேகத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு இடமாயிட்டா இருக்கு. அப்படி நாம் இப்போ இந்தியாவில் நின்று இதை பார்ப்போம். பாருங்க எப்படி தண்ணி வருதுன்றத. ஃபுல்லாக 2 சைட்டும் இருக்கிற புட்கள் அப்படியே செத்துட்டு அவ்வளவுக்கு வெயில். அந்த காலநிலையில கூட இந்த இடம் எப்படி அழகா இருக்கின்றத பாருங்க. இந்த நீரானது அப்படியே ஃபுல்லாக விவசாயத்துக்கு மாத்திரமே செல்லுது. நாம் அப்போ இந்த காணொலியை ஃபுல்லாக முடிக்க போகிறோம். நன்றி மக்களே.